2007ல யூனிசெஃப் சேரிட்டிக்காக வந்து நம்ம லியோனல் மெஸ்ஸி வந்து குழந்தைங்களாம் வச்சு போட்டோ ஷூட் எடுத்து பார்த்துருப்பீங்க. அப்படி நிறைய குழந்தைங்களை வச்சு போட்டோ ஷூட் பண்ணாரு. அதுல ஒரு குழந்தை கூட தான் ஒரு 19 வருஷம் கழிச்சு 2026 FIFA வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஆட போறான்னு சொன்னா நீங்க நம்பியிருப்பீங்களா? ஆமாங்க, கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த் த FIFA வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ஸ்ல லியோனல் மெஸ்ஸி யாரை எதிர்த்து விளையாட போறாருன்னா அவர் யூனிசெஃப் சேரிட்டிக்காக ஒரு குழந்தைய வச்சு போட்டோ ஷூட் பண்ணார்ல, அந்த குழந்தைக்கு அகேன்ஸ்டா தான் வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆட போறாரு. அந்த குழந்தை பேர் தான் லெமன் யமால். ஸோ இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு போட்டோ ஷூட்டுக்காக ஒரு குழந்தைய வச்சு போட்டோ எடுத்ததெல்லாம் இன்னைக்கு வந்து மெஸ்ஸிக்கு அகேன்ஸ்டா காம்பீட் பண்ணணும்னு வச்சு பார்த்துருப்பீங்களா? அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த உலகம் வந்து ரொம்ப சின்னதாக சொல்லுவாங்க. ஸோ இந்த அர்ஜென்டினா ஸ்பெயின் வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்சோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபுட்பால் பார்த்து சில டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக டேக்கர் பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இதுமாரி ஃபுட்பால் கண்டென்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ சரி, விளாகாக இருந்தாலும் சரி, எல்லா கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸும் வந்து சிங்கிள் யூடியூப் சேனலில் வந்து சரி, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜென்டினா வர்சஸ் ஸ்பெயின் த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த்தோட ஃபைனல் ஸ்டேஜ். ஆனால் FIFA வேர்ல்ட் கப் ஃபைனலில் நம்ம கிளாஷ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டீம் இதுக்கு முன்னாடி மோதிருக்காங்கன்னா கிட்ட 14 டைம்ஸ் மோதிருக்காங்க. ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் சரி, வேர்ல்ட் கப் மேட்சஸ் சரி. அதில் வந்து அர்ஜென்டினா 6 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெயின் டீம் வந்து 7 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மேட்ச் ட்ரால முடிஞ்சிருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட்டாக நடந்த வேர்ல்ட் கப்ல எப்போ ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்கன்னா 1966 வேர்ல்ட் கப்ல ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அர்ஜென்டினா 2-1 என்ற கணக்கில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து இதுல வந்து ஸ்பெயின் டாமினேட் பண்ணியிருக்காங்க, வேர்ல்ட் கப்ல வந்து அர்ஜென்டினா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து யார் டாமினேட் பண்றாங்களோ அவங்க வந்து இந்த கிளாஸ்ல ஒரு ஸ்டெப் ஹையரா போறாங்க. ஸோ நம்ம இந்த அர்ஜென்டினா ஸ்பெயின் கிளாஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம்ல வந்து இந்த கிளாஸை வந்து மென்ஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எப்படின்னா குரு சிஷியன் கிளாஸ்ன்னு சொல்லலாம். குருனா மெஸ்ஸி, சிஷியன்னா லெமன் யமால். இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்னால குரு சிஷியன் கிளாஸ் சொல்லலாம். அண்ட் ஃபார்மர் பார்சிலோனா பிளேயர் வர்சஸ் கரண்ட் பார்சிலோனா பிளேயர் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் சவுத் அமெரிக்கா சாம்பியன்ஸ் வர்சஸ் யூரோ சாம்பியன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர் சொன்னாலுமே வந்து இந்த மேட்சை நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறது நம்ம மெஸ்ஸிக்கு வந்து செகண்ட் வேர்ல்டு கப் கிடைக்குமான்னு தான். ஏன்னா வந்து ஸ்பெயின் டீம் இருந்தாலும் சரி, அதில் இருக்க பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு யங்கேஜ் பர்சன்ஸ் தான். ஒரு 20 to 30 இயர்ஸ்குள்ள தான் இருக்காங்க எல்லா பிளேயர்ஸும். பட் ஆனால் மெஸ்ஸிக்கு வந்து அப்படி இல்லை. அவருக்கு இது ஒரு 39 வயசு. இதுக்கப்புறம் அடுத்த வேர்ல்டு கப் ஆடுவாரான்னு கேட்டால் ரொம்ப டவுட் தான் சொல்லி ஆகணும். ஆல்மோஸ்ட் ஆட மாட்டாரு. ஸோ இந்த மெஸ்ஸியோட லாஸ்ட் வேர்ல்டு கப்பை பார்க்கப்படுறதுனால வந்து இந்த டைம் வேர்ல்டு கப் அடிச்சு மெஸ்ஸி வந்து ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா வந்து மெஸ்ஸி மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு வேர்ல்டு கப் 10 கிட்ட கண்டிப்பா பத்தாதுங்க. ஏன்னா வந்து இந்த வேர்ல்டு கப்லயே அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து 19 வயசு, 18 வயசு, 30 வயசு எந்த பிளேயர்ஸும் பண்ணதில்ல. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 40 வயசுல இந்த மனுஷன் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து இந்த வேர்ல்டு கப் லீடிங் கோல் ஸ்கோரர் வந்து எம்பாப்பேக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காரு. 8 கோல்ஸ் எம்பாப்பே அண்ட் வந்து மெஸ்ஸி 8 கோல்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து மெஸ்ஸி டாப் லீடிங்ல இருக்காரு. அண்ட் இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்டோட மோஸ்ட் அசிஸ்ட்லயுமே வந்து மெஸ்ஸி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒலிஸ்னு ஒரு பிளேயர், பிரான்ஸ் பிளேயர், அவர் வந்து 5 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மெஸ்ஸி வந்து fourth அசிஸ்ட் பண்ணி செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. அண்ட் ட்ரிபிளிங்னா வந்து ஒரு பிளேயரை அப்படியே கட் பண்ணி தாண்டி போறது தான் ட்ரிபிளிங். அந்த ட்ரிபிளிங்லயுமே வந்து மெஸ்ஸி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு, 25 ட்ரிபிள்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் லெமன் யமால் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு, 22 ட்ரிபிளிங். ஷார்ட் ஆன் டார்கெட்டுமே இந்த வேர்ல்டு கப்ல லியோனல் மெஸ்ஸி தான் இருக்காரு. அண்ட் இந்த டோர்னமெண்டோட மோஸ்ட் பால் பொசிஷனுமே லியோனல் மெஸ்ஸி தான் வச்சிருக்காரு. எல்லா கேட்டகரியிலுமே வந்து ஆப்போசிட்ல வேற பிளேயர் இருந்தாலுமே வந்து இந்த சைடு எதிர்த்து ஆடுறது வந்து நம்ம லியோனல் மெஸ்ஸி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த வேர்ல்டு கப் கண்டிப்பா மெஸ்ஸிக்கு வந்து வின் பண்ணியே ஆகணும். அதுதான் என்னோட ஆசையும் சரி. அண்ட் வேர்ல்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் ரொனால்டோ ஃபேன்ஸாமே வந்து ஜெனியல் ரொனால்டோ ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு மெஸ்ஸி டிசர்வ்டு தான் டு வின் த வேர்ல்டு கப்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இந்த FIFA வேர்ல்டு கப் 2026 ஃபைனல்ஸ் வந்து இதுல நீங்க லீக் ஸ்டேஜும் பார்க்கலாம் கூட பரவாயில்ல, அண்ட் நாக் அவுட் ஸ்டேஜும் பார்க்கலாம் கூட பரவாயில்ல. இந்த டைம் ஃபைனல் மேட்சை வந்து பார்த்து மெஸ்ஸிக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட் கொடுங்க. அப்படி மெஸ்ஸி ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி போகணும். ரொம்ப ஃபேன்ஸ் அப்செட் ஆகிடாதீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வேர்ல்டு கப் அச்சீவ் பண்ணியாச்சு, வேர்ல்டு கப் இந்த மைல் ஸ்டோனை. ஸோ ரொம்ப கேஷுவலாக பாருங்க, ரொம்ப வந்து அப்செட் ஆகிக்காதீங்க. அண்ட் இந்த வேர்ல்டு கப் வந்து ஏன் பார்க்கலாம்னா வந்து எஸ்பெஷலி இந்தியன்ஸ்லாம் ஏன் பார்க்கணும்னா வந்து இது நீங்கள் பார்க்குற மூலியமா வந்து உங்கள் ஃபுட்பால் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா ஒன்று நீங்களோ இல்லை உங்கள் பசங்களும் வந்து நெக்ஸ்ட் கேட்டகரியாக வந்து கிரிக்கெட்டை தவிர்த்து வந்து நம்ம ஃபுட்பாலே சேர்த்து நம்ம வந்து பசங்களை ஃபுட்பாலை சேர்த்து விட்டு பர்ஃபார்ம் பண்ண வைப்போம். நம்ம வந்து ஒரு 20, 10, 15 வருஷம் கழிச்சு ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்மளுக்கும் ஒரு பெருமை. அண்ட் வந்து ஃபுட்பால் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் ஃபுட்பால் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்துக்காக இந்த ஃபைனல் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி முக்கியமான ஸ்டேஜஸ் ஆஃப் மேட்சஸ்லாம் வந்து பார்க்கறது மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் அவேர்னஸ் வரும், உங்களுக்கு ஃபுட்பால் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது மூலியமா வந்து நீங்க வந்து இன்னொரு அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரெயின் பண்ணலாம். இல்லை வந்து சொல்றது மூலியமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சு விளையாட ஆரம்பிச்சு ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இந்தியா வந்து ஒரு நல்ல
ஃபுட்பால் டீமாக ஆகிறதுக்கு எல்லா பாசிபிள் இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் இந்த ஃபைனல் பாருங்கன்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இது வரப்போகிற காலகட்டத்தில் எல்லா முக்கியமான மேட்சஸ் யூசிஎல் ஃபைனல்ஸாக இருக்கட்டும், இல்லை யூசிஎல்லாக இருக்கட்டும், அண்ட் வந்து உங்களுக்கு வந்து யூரோ கப்பு அண்ட் வந்து கோப்பா அமெரிக்கா கப்பு, இதுமாரி கப்பு நீ பார்க்குறது மூலிமா வந்து ஃபுட்பால் நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அண்ட் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ இந்த FIFA வேர்ல்டு கப் எங்கே ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னா மெட் லைஃப் ஸ்டேடியம் நியூயார்க்கில் நடக்குது. எந்த ஸ்டேடியம் வந்து 82,000 கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு நல்ல பெரிய பிக் சைஸ் ஸ்டேடியம். ஃபைனல் மேட்ச் நம்ம இந்தியாவில் எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா ஜூலை 20, அதாவது மண்டே நைட்டு 12:30 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இந்த தூக்கத்தில் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு ஒர்க் போடுறவங்க தூங்குங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டோ இல்லை மத்தியான ஷிஃப்ட் இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி லீவ் இருந்தாலும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மேட்ச் 12:30க்கு ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 2:30, 3 o'clock முடிஞ்சிடும். அண்ட் இந்த மேட்ச் இடையில வந்து ஆஃப் டைம்ல அப்போ வந்து ஒரு பிக்கஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நியூயார்க்ல இருந்து நடக்க போகுது. எப்படின்னா வந்து ஜஸ்டின் பீபர் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷக்கீரா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அண்ட் பிடிஎஸும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் இதை தாண்டி வந்து சில யூஎஸ்ல இருக்க செலிபிரிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் ரொம்ப கிராண்டா இருக்க போகுது. இதுலையுமே ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில வந்து ஹையஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஈவெண்ட்லாம் இந்த FIFA வேர்ல்டு கப் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் டிக்கெட் ரேட்டே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட $7,000 கிட்ட வருது. அது இந்தியன் மதிப்புப்படி 20 லட்சம் கிட்ட வந்துடும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இந்த டிக்கெட் இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த வேர்ல்டு கப் ஃபைனலோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் ஸ்டார்ஸ் டு வாட்சில் அர்ஜென்டினா வந்து மெஸ்ஸி இருக்காரு. மெஸ்ஸியை தாண்டி வேற ஏதாவது ஸ்டார் இருக்குன்னு சொல்லுங்க. சரி, அதை தவிர்த்து வந்து மார்டினஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அண்ட் பெர்னாண்டஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அண்ட் ஆல்வரஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அண்ட் இந்த சைடு நம்ம ஸ்பெயின் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு லமின் யமால் இருக்குங்களா, லமின் யமால் உங்களுக்கு யாரும் தெரியல, லக்ஷ்மி அம்மால் வச்சுக்கோங்க, எவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு. அந்த லக்ஷ்மி அம்மால் இருக்கணும். அப்புறம் ஒயர்சபல் அப்படின்ற ஒரு பிளேயர் இருக்காரு. அப்போ பெட்ரி 2024 பேலண்டியர் வின்னர் பெட்ரி இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு டீமும் வந்து ஒரு ஈக்குவல் பேலன்ஸ்டாக இருக்கனால வந்து யார் ஜெயிப்பா அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாதுங்க. பட் ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக சொல்லலாம் இல்லை, ஆனால் இந்த ஃபைனல் தான் இது வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலே மோஸ்ட் வியூடு மேட்சாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஆப்போசிட்ல ஆடுறது இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த காட் ஆஃப் ஃபுட்பால் லியோனல் மெஸ்ஸி. மெஸ்ஸி, ரொனால்டோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபைனல் ஆடினாங்கன்னா அதை தாண்டி ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் எதாவது இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்போ இதில் ஒரு பிளேயர் மெஸ்ஸி வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் ஆடுறதுனால வந்து உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கும். ஈவன் வந்து அர்ஜென்டினா வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரிங்களா. ஆனால் வந்து இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு சென்னையில் ஒருத்தன் வந்து அர்ஜென்டினா மெஸ்ஸிக்காக வீடியோ போடுறான்னா இப்போ எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் பாருங்க மெஸ்ஸியோட இம்பாக்ட். ஆமாங்க, மெஸ்ஸி ரொனால்டோ வந்து வேர்ல்டு கப்பை தாண்டி ஒரு பெரிய ஸ்டார்ஸுங்க. ஏன்னா வந்து வேர்ல்டு கப் வந்து எவ்ரி 4 இயர்ஸ்க்கு வந்து ஒரு வேர்ல்டு கப் வந்துடும் ஓகேங்களா. பட் ஆனால் மெஸ்ஸி ரொனால்டோ மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆவாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு வேர்ல்டு கப் பெருசா இல்லை 50 வருஷத்துக்கு ஒரு டைம் வர இந்த மாதிரி பிளேயர்ஸ் பெஸ்ட்டாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் வந்து மெஸ்ஸி இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுல வந்து எல்லா ஃபேன்ஸும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணுறதை தாண்டி வந்து சப்போர்ட் பண்ணணும். தோத்துட்டா ரொம்ப கலாய்க்கிறதா நிப்பாட்டணும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஹர்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டா வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து ஸோ லாஸ்ட் சான்ஸ் ரொனால்டோவால் ஜெயிக்க முடியல, ஹோப்ஃபுல்லி ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தாலுமே மெஸ்ஸி இன்னொரு டைம் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு வந்து எல்லா வகையிலுமே வந்து டிசர்வ் தான் சொல்லி ஆகணும். அது நீங்களும் ஒத்துப்பீங்க ரொனால்டோ ஃபேனாக இருந்தாலும். ஏன்னா வந்து மோஸ்ட் கோல், மோஸ்ட் அசிஸ்ட், மோஸ்ட் ட்ரிபிள்ஸ், மோஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட், மோஸ்ட் பொசிஷன் பால் பொசிஷன் கண்ட்ரோல், மோஸ்ட் கீ பாசஸ் எல்லாமே மெஸ்ஸி இருக்கும்போது வந்து இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கலன்னா ரொம்ப அன்ஃபேராக இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டு கப் மெஸ்ஸி ஜெயிக்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மெஸ்ஸி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரையும் ஐம் டெம்பரரி சைனிங் ஆஃப் ஃபுட்பால். ஸோ இது வரையுமே நீங்கள் ஃபுட்பால் மேட்ச் பார்த்ததுலனா கூட இந்த மாதிரி ஃபைனல் மாதிரி முக்கியமான மேட்சஸ்லாம் பார்த்து ஃபுட்பாலை இந்தியாவில் டெவலப் பண்ணுங்க. கமான் இந்தியா, லெட்ஸ் ஃபுட்பால்.